கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக பயிரிட்டார்கள். அவர்களுக்கு அறுவடை காலம் வந்தபோது அறுவடையை கொள்ளையாடுவதற்கு மீதியானியர் வந்தார்கள். மீதியானியர் வருவதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொல்லாப்பான பாவம்தான். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாம் இழப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். பரிசுத்தம் என்றால் என்ன? தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகிறதான் பரிசுத்தம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? ஆன்டி ஹார்வெஸ்ட் ஏஜென்ட்ஸ் என்பது. நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அறுவடையும் திருடுகிற கொள்ளையாடுகிற அநேக மக்கள் நம்மை சுற்றிலும் வாழுகிறார்கள். காரணம் என்ன? நம்முடைய வாழ்வினுடைய பாவம்தான். சின் இஸ் ஏ பிரின்சிபல் ஆன்டி ஹார்வெஸ்ட் ஏஜென்ட் என்று சொல்லலாம். அதாவது அறுவடையை பாழாக்குகிற ஒரு ஏஜெண்டாக பாவம் காணப்படுகிறது. பாவமானது பரலோகத்தின் கதவை அடைக்கிறது, கிருபையை இழக்க வைக்கிறது. பாவமானது நம்முடைய ஆசீர்வாதங்களை உரிந்து இழக்க அது வழிநடத்தி விடுகிறது. பாவமானது நம்மை சிறைபிடிக்கக்கூடிய நிலையிலே வைத்து விடுகிறது. பாவமானது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய நிலைக்கு வழிநடத்தி விடுகிறது. அருமையானவர்களே, இந்த பாவம் நிறைந்த சூழ்நிலைதான் அந்த நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அறுவடையை இழக்கக்கூடிய நிலையிலே வந்தது. தானியேலை பாருங்கள், அந்நிய நாட்டிலே இருந்தார். ஆனாலும் கூட தேவனுக்கு பயபக்தியோடு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். அர்ப்பணித்த நிலைமை என்ன? அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே ராஜாவுக்கு அடுத்த 3 பேரிலே இவன் ஒருவனாயிருந்தான். அந்த 3 பேருக்குமே இவன் தலைவனாய் காணப்பட்டான். எந்த ஒரு தீமையிலும் தானியேல் தன் வாழ்க்கையை இடம் கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள், அவனும் அப்படித்தான். தீமைக்கோ அசுத்தத்துக்கோ அல்லது சரீர உணர்ச்சிகளுக்கோ அவன் இடம் கொடாதபடி தூய்மையாய் வாழ்ந்ததினாலே அந்த மனிதன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாப்பை நான் எவ்வாறு செய்யக்கூடும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் தீமையை விட்டு பாவத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வோம். நம்முடைய அறுவடையை நாம் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவார். அருமையானவர்களே, தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள வழி என்ன? தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 9 எடுத்து வாசித்து பாருங்கள். அதே சமயத்தில் அவிசுவாசிகளுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி ஓட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 1-3 வாக்கியங்களை வாசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை இப்போது நீங்கள் செய்து வருகிற அந்த கரன்சின் அந்த பாவ நிலையை விட்டு பாவத்தன்மையை விட்டு மனம் திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1, லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனம் வரை வாசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை அதிலே வாசித்து நிலைத்திருங்கள். அவிசுவாசியுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி வாழுங்கள். ஆண்டவருடைய கரத்துக்கு முன்பாக சமூகத்து முன்பாக மனம் திரும்புங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சியோடு நீங்கள் ஜீவியுங்கள். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10 வாசிக்க முடியாது. எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தையே வாஞ்சியுங்கள். சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 10 வருகிறது. அருமையானவர்களே, இவ்வாறு நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய கரம் குறுகி போனதில்லை. அவர் நம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆசீர்வாதங்களை அறுவடைகளை உங்கள் பிரயாசங்களை சத்ரு கொள்ளையாடி கொண்டு போயிருக்கிறானா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மறுமதிப்பீட்டு செய்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்த பொழுது மீதியானியர் கையிலே ஆண்டவர் 7 வருடம் ஒப்பு கொடுத்தார்.
ஆனா அதே ஜனங்கள் ஆண்டவரண்டே அவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அங்கே கிதியோனை எழுப்பியதை பின்னாட்களில் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அறுவடையை திருடுகிற மக்களிடத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரண்டை வாருங்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய அறுவடையை, ஆசீர்வாதத்தை திருடுகிற அந்த மக்களுடைய கரத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். உமக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கையில வாழ்ந்திருப்போமானால் அதிலிருந்து வெளியே வரத்தக்கதான கிருபையும் வல்லமையும் எங்களுக்கு தார். உம்முடைய திருக்குமாரன் மூலமாய் எங்களை ரட்சித்து அவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.